நான் ஒரு சின்ன கருத்தை, இங்க நிறைய படிச்சவங்களும் இருப்பாங்க, இது ஒரு டவுன்ல இருக்கிற ஒரு தொகுதி, அதனால இங்க சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகிற செலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அரசாங்கத்துல பணிபுரியறவங்களுக்கு சம்பளம், வருடத்துக்கு வட்டி, நான் 12 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க, அதுக்கு வட்டி கட்டணும். வட்டியே எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா மாதத்துக்கு 7000 கோடி வட்டி மட்டும் சொல்றேன், இது கட்டணும். அப்புறம் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பென்ஷன் தொகை நம்ம கட்ட வேண்டியது இருக்கு. மூணையும் சேர்த்தீங்கன்னா இந்த 3 மட்டுமே வருடத்துக்கு 1,84,000 கோடி. இது எங்கேருந்து கட்டுறது யோசிங்க. அப்புறம் நிறைய நம்ம ஏற்கனவே உள்ள திட்டங்களுக்கு மற்றபடி மின்சாரத்துறையில உள்ள லாஸ் ஒன்னு இருக்கு, கிட்டத்தட்ட அது ஒரு 17,000 கோடி. அது எப்படி அந்த லாஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிர்வாகம் சரியா நடத்தாதனால அந்த லாஸ் வருது உங்களுக்கு. அதை இல்லாம நம்ம இது விவசாயிகளுக்கு ஃப்ரீ கரண்ட் கொடுக்கிறோம், அந்த பணத்தை அரசாங்கம் கட்டுது. இது ரெண்டுமே சேர்த்து 36,000 கோடி வருஷத்துக்கு பிக்சடா நம்ம கொடுத்தே ஆகணும். அதை இல்லாம இன்னும் பல விஷயங்களுக்கு பண செலவு கொடுத்து ஆக வேண்டியது இருக்கு. இது எல்லாம் மொத்தமா சேர்த்தீங்கன்னா 2.5 லட்சம் கோடி நம்ம வருஷத்துக்கு நம்மளுக்கு அவசிய தேவைக்கு நம்ம செலவு பண்ற பணம். இப்ப பட்ஜெட்டுக்கு வருவோம். பட்ஜெட் வருஷம் போடுறோம், அதுல கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடிக்கு போடுறோம். அதுல 2.5 லட்சம் கோடி இப்படி போயிடுது. மீதி இருக்கிறத வச்சு ரோடு போடணும், லைட்டு போடணும், குடிநீர் வசதி மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், இதெல்லாம் வருது. இதெல்லாம் வரும்போது அதை நம்ம கடன் இல்லாம கொடுக்கறதே கஷ்டம். ஏன்னா நிர்வாக திறமை இவங்களுக்கு தெரியல.